ஸ்கூல் டேஸ்லேயும் நான் ரொம்ப ஆக்டிவ் ஸ்டூடெண்ட். காலேஜ் டேஸ்லேயும் ஓகே. ஸ்கூல் பள்ளி நாட்களில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸில் நான் பங்கு பெற்றிருக்கேன். அதாவது சங்கீதம் தெரியவங்களுக்கு இப்போ அது மாதிரி ட்ராயிங்கில், தையல் கலையில், பொம்மலாட்டத்தில், அப்புறம் நாடகத்தில் நிறைய நடிச்சிருக்கேன். நல்ல கலைஞர்களுக்கு மக்கள் மத்தியில் என்றைக்குமே மதிப்பு இருக்குங்க. அவங்க செஞ்ச விஷயங்களை மக்கள் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறவங்க 3 times நேஷ்னல் அவார்ட் வின்னர் கலைமாமணி திருமதி வாணி ஜெயராம் அவர்களை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுப்புற எங்களுக்காகவும் எங்கள் நிகழ்ச்சிக்காக ஒரு 1 hour ஒதுக்கியிருக்கீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் எங்களோட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நான் இன்டர்வியூ எடுக்கிறத எனக்கு நான் ஒரு பெரிய பாகியமாகவே நினச்சிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். எனக்கு வந்து மெகா டிவிக்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களோட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நீங்கள் என்னை இன்டர்வியூ பண்ணுறதா கேள்விப்பட்ட உடனே நான் சொன்னேன், அவங்களோட நடிப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ரசிச்சிருக்கேன்னு சொன்னேன். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் லாட். ஓகே, உங்களுக்கான ஒரு அறிமுகம் வந்து நான் கொடுக்கணுன்னே கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ பார்த்துருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே வந்து நீ என்ன சொல்கிறது, அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ யூ ஆர் நோன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஓகே, சச் ஒரு பெரிய லெஜெண்டரி சிங்கர் வந்து இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுடைய சைல்ட்ஹுட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். உங்களுடைய சைல்ட்ஹுட் பற்றி சொல்லுங்களேன். சைல்ட்ஹுட் நான் வந்து பிறந்தது வேலூரில் பிறந்து ஒரு 4வது கிளாஸ் வரைக்கும் நான் வேலூரில் படித்தேன். அப்போவே குடும்பத்தில் வந்து அம்மா ஒரு நல்ல பாடகி. அம்மாவோட ஒரு இன்ஸ்பிரேஷனால் நாங்கள் எல்லாரும் பாட்டு கற்றுனோம். We are 6 sisters and 3 brothers, come from a large family. அண்ட் அம்மாவோட ஒரு இன்ஸ்பிரேஷனால் அப்புறம் அப்பாவுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுது சங்கீதத்தில். எங்கள் எல்லாருக்கும் சங்கீதம் சொல்லி கொடுத்தாங்க. வேலூரில் இருக்கச்சே ஒரு 1st standard படிக்கச்சே நான் வந்து கடலூர் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார்னு ஒரு மிகப்பெரிய டீச்சர், பெரிய குரு, அவர்கிட்ட நிறைய தீட்சிதர், முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனைகள்லாம் ரொம்ப கடினமான கீர்த்தனைகள், ரேர் ராகாஸ், அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்லலை, நிறைய கற்றுன்ருக்கேன். அப்புறம் ஒரு 5th standard படிக்கிற டைமில் எங்கள் ஃபேமிலி வந்து சென்னை, மெட்ராஸ், இப்போ சென்னை ஷிஃப்ட் ஆனோம். இங்கே வந்து நான் படித்தது வந்து மயிலாப்பூரில் லேடி சிவசுவாமியார் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில். அது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் குவீன் மேரிஸில் படித்தேன். ஸ்கூல் டேஸ்லேயும் நான் ரொம்ப ஆக்டிவ் ஸ்டூடெண்ட். காலேஜ் டேஸ்லேயும் ஸ்கூல் பள்ளி நாட்களில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸில் நான் பங்கு பெற்றிருக்கேன். அதாவது சங்கீதம் தெரியவங்களுக்கு இப்போ அது மாதிரி ட்ராயிங்கில், தையல் கலையில், பொம்மலாட்டத்தில், அப்புறம் நாடகத்தில் நிறைய நடிச்சிருக்கேன். ஓகே. நிறைய அண்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஆக்டிங்கில். ஸ்கூலில் வந்து நான் கண்ணகியாக நடிச்சிருக்கேன், உஷா பரிணயத்தில் நாரதராக நடிச்சிருக்கேன், உத்தர் ராமாயணத்தில் ராமராக நடிச்சிருக்கேன். வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் நடிப்புக்கு. அப்புறம் பாப்பா மலர் டேஸ்லேருந்தே ஆல் இண்டியா ரேடியோவில் நான் போய் தமிழ்வாணன் அவர்கள் எழுதின நாடகங்கள், டாக்டர் வாசவன் அவர்கள் எழுதின நாடகங்கள், சிறுவர் நிகழ்ச்சின்னு அப்போ நடக்கும். 2:15 to 3 o'clock டிரெக்ட் ரிலே. அதெல்லாம் ரீடேக்லாம் சான்ஸே கிடையாது. 2:15 3 மணிக்குள்ளே நாங்கள் பேசி நடித்து அந்த உணர்ச்சி போங்க. அதில் வந்து சித்தூர் ராணி, பத்மினியா, மன்னாபாய், அந்த மாதிரி நிறைய நடிச்சிருக்கேன். தமிழ்வாணன் சார் எழுதின ஒரு நாடகத்தில் கூட ஞான கிறுக்குங்கிற நாடகத்தில் நான் நடித்தேன். அதில் சிறுமி செந்தாமரையாகவே வாழ்ந்து காட்டிய சிறுமி கலைவாணிக்கு என் அன்பு வாழ்த்துக்கள்னு அவர் சைன் போட்டு கொடுத்தார். டாக்டர் வாசவன் சார் எழுதின நாடகத்துலேயும் நிறைய நடிச்சிருக்கேன். அவரும் எனக்கு வந்து ஒரு 10-11 வயசு சிறுமியாக இருக்கச்சு எனக்கு நீ என் சார்பில் பரிசு கொடுக்குறம்மான்னு அவர் கொடுத்த வெள்ளிக்கிண்ணத்தை நான் இன்றைக்கும் வச்சுருக்கேன். ஓகே, ஃபைன். இதுவாக ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ஸில் வந்து நிறைய ஆக்டிங், நிறைய எல்லா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையுமே நீங்கள் ஸ்கூலில் வந்து ஆல்ரவுண்ட் டேலண்ட் ஷீல்ட் கிடச்சிது. ஓகே. கல்லூரி நாட்களில் ஐ வாஸ் அ நேஸ் டிபேட்டர். ஐ யூஸ் டு வின் லாட் ஆஃப் இன்டர் காலேஜ் டிபேட்ஸ். உங்களுடைய சிங்கிங் கரியர் வந்து காலேஜ் டைம்லலாம் எப்படி இருந்தது, ஸ்கூல் டைம்ஸ்லலாம் எப்படி இருந்தது? நிறைய காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டீங்களா? நிறைய. நான் வந்து கல்லூரி நாட்களில் கூட
எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பச்சைப்பாஸ் காலேஜில் அறிஞர் அண்ணா அவர்கள்கிட்ட பரிசு வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த பக்தவத்சலம் சார் முதலமைச்சர் அவர்கிட்ட பரிசு வாங்கியிருக்கேன். காலேஜ் டேஸில் ஐஸ்வர்யா, நம் பெரும் தலைவர் காமராஜ் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கச்சு எங்களோட காலேஜ் கல்ச்சுரல் விங்குக்கு வந்து அதை இனாகுரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் நேராக போய் கூப்பிட்டு நான் அவரை பேசி அவர் வந்து ஒத்துண்டு காலேஜுக்கு வந்து அதை திறந்து வச்சு பேசினார். அதை நான் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி எனக்கு கல்லூரி நாட்கள், பள்ளி நாட்கள், கல்லூரி நாட்கள்லேருந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப ஆக்டிவாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது உங்களுடைய ஆம்பிஷன் என்னவா இருந்தது? வாட் வாஸ் யுவர் ஆம்பிஷன் தட் டைம்? அது வந்து நான் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட கர்நாடிக் மியூசிக் வந்து அந்த கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பலத்த அஸ்திவாரம் எனக்கு போடப்பட்டது. அம்மா வந்து என்னை ரொம்ப பெரிய கர்நாடக சங்கீத பாடகியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. பட் நான் கர்நாடக சங்கீதம் கற்றுண்டா கூட நான் என்ன சொல்லணுன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபில்ம் சாங்ஸ் மேலே இருந்தது. அண்ட் ஐ வாஸ் ஃபேசினேட்டட் பை ஃபில்ம் சாங்ஸ் ஆஃப் தட் ஏரா. நான் பள்ளி நாட்களில் படிக்கச்சு, காலேஜில் படிக்கச்சு, அப்போ வந்து சினிமா பாடல்களில் இருந்த ஒரு பொருளின் ஆழம், அந்த இசையமைப்பு, அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன், இதில் மனசை பறி கொடுத்து நான் வந்து தட் டூ ஹிந்தி ஃபில்ம்ஸில் பாடணும்னு ஆசைப்பட்டேன். எதனால்? I was fascinated by those songs. I grew up admiring those songs. அதனால much against my mother's wishes நான் வந்து every Wednesday அப்போ வந்து I am talking about even before the advent of விவித் பாரதி. இப்போ வந்து எவ்வளோ எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் வந்துச்சு. நான் சொல்கிறது வந்து விவித் பாரதி வரத்துக்கு முன்னாலேயே நான் வந்து ரேடியோ சிலோரில் எவ்ரி வென்ஸ்டே பினாக்கா கீத் மாலா ப்ரோக்ராம் கேட்டு அமீன் சயானி அவர் கம்பேர் பண்ணுவார். 16 சாங்ஸ் வரும் பெஸ்ட் ஹிட்ஸு. பிலீவ் மீ, நான் வந்து அப்போ ஆசைப்பட்டேன் குழந்தையா இருக்கச்சு நான் வந்து ஒரு நாள் பெரியவளாயிட்டு ஹிந்தி படத்தில் பாடி ஒரு நாள் என் பாட்டும் இதில் வரும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிண்டேன். நான் ஹிந்தி படத்தில் தான் முதல்ல கால் எடுத்து வச்சு குட்டிங்கிற திரைப்படத்தில் அமிதாப் பச்சன்ஜியோட ஒய்ஃப் ஜெயா பாதுடி அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சாங் பாடினேன். அவங்களோட ஃபஸ்ட் மூவி அது, என்னோட ஃபஸ்ட் மூவி குட்டியில் பாடின படத்துக்காக எனக்கு வந்து 5 விருதுகள் கிடைச்சிது. அந்த பாட்டு வந்து பினாக்கா கீத் மாலாவில் 16 வாரங்கள் தொடர்ந்து முதல் இடத்துல இருந்து அமீன் சயானிஜி அனௌன்ஸ் பண்ணி நான் மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டே வென் இட் காட் ஃபீச்சர்ட் இன் தட் ப்ரோக்ராம் ஐ ப்ரோக் டவுன் அவுட் ஆஃப் எக்ஸ்டசி. ஸ்கூல் டைம்ஸ்லாம் நீங்கள் நிறைய சினிமா பாடல்கள் மேலே ஈர்ப்பு ஜாஸ்தின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் போகும்போதுல நீங்கள் என்ன பாட்டு முதல்ல எடுத்து பாடுவீங்க? So you go in with Carnatic or light music films? Competitions நான் வெறும் ஸ்கூல் டேஸில் தான் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போ ஸ்கூல்லலாம் உங்களுக்கு வந்து பாரதியார் பாடல்கள் ஒரு காம்படிஷன் இருக்கும். அப்போல்லாம் இந்த கீர்த்தனைகள்லாம் கூட ஸ்கூலில் அந்த பாரதியார் பாடல்கள் இருக்கும், தமிழ் பாடல்கள், தேசபக்தி பாடல்கள், அந்த மாதிரி ஃபிலிம் சாங்ஸ் கூட இருக்காது. ஃபிலிம் சாங்ஸே கிடையாது. யூ கான்ட் திங்க் ஆஃப் because now there is something called light music competition. இப்போ நானே சீஃப் கெஸ்ட்டாக எவ்வளோ கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போகிறேனே, இன்டர் காலேஜ் எல்லாம் ஃபிலிம் சாங்ஸ் தான் பாடுறாங்க ஆடுறாங்க. நாங்கள் படிக்கச்சு எல்லாம் ப்ராபப்ளி அந்த அந்த டைமில் அந்த ஃபிலிம் சாங்ஸ்லாம் கிடையாது. எல்லாம் பாரதியார் பாடல்கள், தேசபக்தி பாடல்கள், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர் எழுந்த பாடல், இந்த மாதிரி பாடல்கள் தான் சூஸ் பண்ணி பாடுவோம். கரியர் வந்து எப்படி ஆரம்பிச்சது? ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே உங்களுடைய முதல் ஸ்டெப் எப்படி வந்தது? இட் வாஸ் 1971 நீங்கள் குட்டியில் பாடினீங்க இல்லையா? ஓகே. 1970 டிசம்பர் 22 என்னோட முதல் பாடல் ஒலிப்பதிவாச்சு, ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் 1971 பிக்சர் ரிலீஸ் ஆச்சு. அப்போது ஃபஸ்ட்டு சாங் ஒரு பஜன் தான் எடுத்தாங்க. கேசே ஜியூரி மாயி ஹரி பின்னு கேசே ஜியூரின்னு நான் பாடின அந்த பஜனுக்கு என்னோட த கிரேட் ஃப்ளூட் ஆர்டிஸ்ட் ஹரிபிரசாத் சௌராசியாஜி ஃப்ளூட் வாசிச்சார். ஓகே. அது செகண்ட் சாங் டு பி ரெக்கார்டட் வாஸ் ஹம்கோ மன் கி சக்தி தேனா. அது வந்து இன்றைக்கி ஒரு ஸ்கூல்லையும், நீங்கள் கான்வென்ட் ஸ்கூல்ஸில் கூட அது வந்து கேலண்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா குழந்தைகளும் ஆல் ஓவர் இந்தியா நான் பார்க்குறேன். ஐ கோ டு ஸோ மெனி பிளேசஸ் ஃபார் மை கான்சர்ட்ஸ். ஜோத்பூர், ஜெய்ப்பூர், கேல்கட்டா, எல்லா ஊர்லேயும் வந்து குழந்தைகள் இந்த பாட்டை வந்து ப்ரேயராக பாடுறாங்க. மூணாவது பாடல் டு பி ரெக்கார்டட் போலரே பப்பிஹரா, சூப்பர் ஹிட். அந்த பாட்டு படிக்க முடியுமா? அதுக்கு தான் 5 விருது கிடைச்சிது. போலரே பப்பி. யூ வாண்ட் டு ஹியர் ஹம்கோ மன் கி சக்தி தேனா போலரே? whichever you wish.
ஹம்கோ மன் கி 2 லைன் பாடிட்டு போலே ரே பப்பி ஹரா பாடுறேன். ஓகே. என்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த ஹம்கோ மன் கி சக்தி தேனா ரொம்ப பிடிக்கும். ஓகே. எல்லா குழந்தைகளும் ஸ்கூல்ல பாடுறாங்க. हमको मन की शक्ति देना मन विजय करें दूसरों की जैसे पहले खुद को जय करें हमको मन की शक्ति दे அதாவது போல் ரே பப்பி ஹரா. It is a very tough classical sort of classical raga based song இது. மியாக்கி மல்ஹார்ன்ற ராகத்தில் அமைஞ்சது. இன்றைக்கும் நீங்கள் எந்த பெரிய கிளாசிக்கல் மியூசிக்கை பற்றி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியோ அதை பற்றி பேசுகிற ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்கனாலும் இந்த ராகத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாரும் இந்த பாட்டை போட்டு பேசுவாங்க. அது ஒரு பெரிய இது வந்து என்னை அறிமுகப்படுத்திய பெரிய இசையமைப்பாளர் வசந்த் தேசாய் அவர்களுக்கு தான் அந்த பெருமை சாரும். ஏன்னா அவர் வந்து he was not only a great music director and he was a man of great principles and I am happy to have been introduced by him and he not only taught me good music and he taught me a lot of values too. Okay. So I follow them till today. ரொம்ப நல்ல மனிதர் அவர், பெரிய ஹனுமான் பக்தர் அவர். அவர் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கார் இந்த ஃபீல்டு எப்படி நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ மரியாதையாக நடந்துக்கணும், அதெல்லாம் நிறைய சொல்லி